நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாயார் சொல்றத நாம ஒரு நாளும் தட்டிவிடுறது கூடாது அப்படின்னு, தாயே நீ சொன்னபடிக்கு நான் நடக்கிறேன் அப்படின்னு மறுநாள் பொழுது விடியறதுக்குள்ள போய் உச்சசிரவஸ் குதிரையனுடைய வாலை நன்னா சுத்தினுட்டான். அப்ப குதிரை வால் இப்ப கருப்பா போச்சு. கீழேந்து ரெண்டு பேரும் பார்க்கறா. அப்ப கதுரு சொல்ற, வினதா பார், நான் நேற்றுக்கு சொன்னேன்னு இல்லையா கருப்பா இருக்குன்னுட்டு, இப்ப கருப்பா தான் இருக்கு பாருனா. அவளுக்கு என்ன பண்றதுன்னு சரியில்லை, சரி நான் அடிமையா இருக்கேன் அப்படின்னு வினதா கத்ருவுக்கு அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டாள். அவள் எங்கெங்க போறாளோ கூட்டின்னு போறா, என்னென்ன தொண்டு புரியணுமோ பண்ண வைக்கிறா. இப்படி நாள் ஓடின்னு இருக்கு. அதே சமயம் வினதாவனுடைய மகன் கருடன். கருடனுக்கு பயம், என்ன நம்ம தாயார் போய் இப்படி அடிமையா இருக்காளே, நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கே, இத்தனை சக்தி நமக்கு இருந்தும் தாயாரை ரட்சிக்க முடியாம இருக்கே, என்ன பண்ணலாம்னு தவிச்சுன்னு இருக்கார். அப்ப அவர் யோசிக்கிறார், பேசாம இந்த பிள்ளைகள் நாகர்களிடத்திலேயே பேசினா என்ன. ஒரு நாள் அந்த நாகர்களை பார்க்கறச்சே அவள் முகம் அப்படியே வெளிரி போயிருந்தது, கருப்பு பாம்புகள். ஆனால் முகம் வெளிரி போய் பயமாக பெயரஞ்சாப்பல் இருந்தது. இவர் போய் கேட்குறார், என்ன உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குப்போ? எங்களுக்கு ஒரு வருத்தம். என்ன வருத்தம் நமக்கு தெரியுமே, சாப்பம் வாங்கியிருக்காளோ ஒரு கூட பொருள்னுட்டு, எங்களுக்கு ஒரு வருத்தம், அதனால தான் இப்படி இருக்கும். இவர் சரி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திப்போம், உங்கள் வருத்தத்தை எப்பவானு போக்கி கொடுத்தால் எங்கள் தாயாருடைய அடிமையை நீங்கள் வெட்டி விடுவீளா அப்படின்னு பாம்புகள்கிட்ட கேட்குறார். அது தாயார் அடிமையாக இருக்கிறது எங்கள் அம்மாவுக்குன்னா, ஏற்கனவே எங்கள் அம்மாவால் தான் எங்களுக்கு வருத்தமே. அப்படி இருக்கிறச்சு அவ எங்க நாங்கள் சொன்னது எல்லாத்தையும் இப்போ ஏற்றுக்கு போகிறா, இருந்தாலும் என்னான்னு கேட்க, அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தீரானால் அப்போ நாங்கள்லாம் விட்டுடுறோம், எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். இவ எது கேட்குறாப்போ, அந்த அமிர்தம் இவர்களுக்கு கிடைச்சதுன்னா சாகாவரம்பத்துள்ள மூல்யம், நீ பேடுவே விழுந்துருவேன், அமிர்தத்தை குடிச்சிட்டா ஜனமேஜன் சர்ப்பயாகத்தில் இவ போக வேண்டாமே, அந்த எண்ணத்தோட அவ பிரார்த்திக்க, சரி கண்டிப்பாக உங்களுக்கு அமிர்தத்தை கொண்டு தரேன் என் அவர்களிடத்தில் சூளுரைத்தார். வினதையினிடத்தே போனார், விழுந்து வணங்கினார். என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத்புரா அமிர்தம் பிரார்த்தையானஸ்ய ததே பவது மங்களம். அமிர்தத்தை தேடி போகுங்கருடனே உனக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகுக. இப்படி என் சொன்ன ஸ்லோகம் ராமாயண ஸ்லோகம். உங்களுக்கு தோணும், இது எங்கே வந்தது? இப்போ நீர் பாரதத்திலேருந்து தானே இத்தனை நாள் கதை சொல்லிட்டு இருந்தீர்னால், இந்த ஸ்லோகம் மட்டும் ராமாயணத்தில் இருக்கிற ஸ்லோகம். எப்போ வருதுன்னால், ராமன் காட்டுக்கு புறப்படுகிறார். தாயே சென்று வருகிறேன்னு கௌசல்யனிடத்தில் விடை பெறுகிறார். அனுப்ப மாட்டேன்னு முதல்ல மறுத்தாள். நானும் கூட வருவேன்னு பிடிவாதம் பிடிச்சா. அப்புறம் ராமன் சமாதானப்படுத்திட்டார், ஆசீர்வாதம் பண்ணுறா. பெற்ற தாய் மகனுக்கு எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாள்னால், எப்படி அமிர்தத்தை தேடி போன கருடனுக்கு தாயான வினத்தை திருப்தி ஆசீர்வாதம் பண்ணாளோ, அதே போல கௌசல்யை ராமனுக்கு ஆசீர்வாதம் பண்ணாள். அங்கே இருக்கு ஸ்லோகம், என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத்புரா தத்தே பவது மங்களம் அமிர்தம் பிரார்த்தையானஸ்ய. அமுதத்தை தேடி போகும் கருடனே உனக்கு மங்களம் உண்டாகுக. கருடன் சிறகடிச்சென்று வேகமாக பறந்தார். போகிற வழியிலே ஒரே பசி, அகோர பசி, எனக்கு பசிக்கு ஏதோ வேணுமேன்னு கேட்குறார். அப்போ சொல்கிறார், நிஷாதர்களையெல்லாம் சாப்பிடு. தாயார் சொன்னார், அவர்களையெல்லாம் சாப்பிட்டார். பசி தீரலை. தன் தந்தையார் கஷ்யபரை பார்த்து கேட்குறார். அப்போ தான் அவர் காட்டினார், அதோ ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு கீழே ஒரு மடு இருக்குது, மரத்தின் கிளைக்கு கீழே ஒரு யானையும் மடுவில் ஒரு ஆமையும் இருக்குது, இந்த ரெண்டையும் சேர்த்து நீ எடுத்துன்னு போ, அதை சாப்பிடு, அப்போ தான் உனக்கு இருக்கிற அகோர பசி தீரும். போனார், மரக்கிளையில் அமர்ந்தார். இவருடைய வேகம் தாங்க மாட்டாமல் அந்த கப்புங்கிளைமான கிளை உடைஞ்சது. அந்த கிளையிலே வாலக்கில்யர்கள்ங்கிற ரிஷிகள் அவ தலைகீழ தொங்கிண்டு தபஸ் பண்ணிண்டா. அவள் ரொம்ப குள்ளமாக இருப்பா, இவ்வளவுதான் அவருடைய அளவே. அந்த குள்ளமான ரிஷிகள் தலைகீழ தொங்கிண்டா. ரிஷிகளை ஞான கீழே விழுந்துட்டா பெரிய ஆபத்தா பட போகிறது ஏன்னுட்டு தன்னுடைய காலெடுக்கலை யானையும் ஆமையும் கவ்விண்டார். தன்னுடைய அழகால அந்த பெரிய மரத்தை கொத்திண்டார். பறக்கிறார் போயிட்டே இருக்கார். அப்போ வாலக்கில்யர்கள் பார்த்து, நல்லவனா இருக்கானே, நாம கீழே விழக்கூடாதுன்னுட்டு இத்தனையும் பண்ணுறானே, உனக்கு எல்லா மங்களமும் உண்டாகுக என்று வாலக்கில்யர்கள் சொல்லி, அப்புறம் அவர்களை கஷ்யபர் பார்க்குறார். என் மகனுக்கு நல்லது பண்ணக்கூடாதா, அவன் அமிர்தத்தை தேடின்னு போகிறானேன்னா, கஷ்யபரே நீர் நமக்கு வேண்டியவர், ஓமக்காக இவர்களை விட்டு விடுகிறோம் அப்படின்னுட்டு மரக்களையை விட்டுட்டு கந்தமாதன பர்வத்தம் பதரிகாசிரமத்துக்கு தபஸுக்கு போனார்கள். அது குறுக்க இருக்கிற குட்டி கதை. இப்போ வாலகில்யர்களுக்கும் யானைக்கும் இங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதே, இப்போ அமிர்தத்தை தேடி கருடன் போனான்னுட்டு அமிர்தத்தை தேடி போனார். கடைசியில் சொர்க்கப்பட்டினத்தில் அமிர்தம் இருந்தது. இந்த கதை வரும்போதே அமுதத்தை தேடின்னு சொன்ன உடனே சட்டுன்னு சவுனக்கர் சூத்தரை பார்த்து கேட்கிறார். கேட்டுன்னு இருக்கிற எல்லாருக்கும், அது என்னது அமிர்தம், அது எங்கிருந்து அமிர்தம் வந்தது என்ன கேள்வி கேட்டா. அமிர்தம் எங்கிருந்து வந்ததுன்னால், ஒரு குதிரை வந்ததுன்னு சொன்னீரே, அந்த குதிரை பார்க்கடல் கிடையச்சே வந்ததுன்னு சொன்னீரே, அப்போ பார்க்கடல் கிடைஞ்சதுன்னா என்ன, இப்போ அமிர்தம்னு உடனே அது என்னன்னு கேள்வி வந்துடுத்து.
வெள்ளை குதிரை வந்ததுன்னு உடனே வெள்ளை குதிரை எங்கே பிறந்ததுங்கிற கேள்வி வந்தது. இது ரெண்டுத்துக்கும் பதில் சொல்லணும்னா பார்க்கடல் களைஞ்சதை சொல்லித்தான் ஆகணும். மொத்த கதையும் சொல்லிட்டான். அதனால தான் தேவர்களுக்கு அசுரர்களை காட்டிலும் பலம் மிகுந்து இருக்கணும். ஆனால் இந்த சமயம் அசுரர்களுக்கு பலம். பகவானே இந்திரனை கூட்டு சொல்கிறார், சில சமயம் எதிரியோடையும் நட்பு கொண்டாத்தான் ஜெயிக்க முடியும். எப்போ பார்த்தாலும் பிடிவாதம் பிடிச்சுன்னு நடக்காது. இது பாம்புக்கும் எலிக்கும் இருக்கிற சக்கியம் போலையா. பாம்பு வலையில் சிக்கனிடும், எலியை நட்பு பண்ணிட்டு நீ கடிச்சு விடுன்னு சொல்லும். அது கடித்து வலையிலேருந்து வெளியில் வந்தோடனே எலியை சாப்பிடும். இதுதான் பாம்புக்கும் எலிக்கு இருக்கிற நட்பு. இதை போலத்தான் நீ நட்பு பண்ணிக்கணும்னு சொல்லி அசுரர்களோட இந்திரன் தோழமை கொண்டு இருவருமாகச் சேர்ந்து பார்க்கடல் கடைந்தார்கள். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு பாசுரமொல்லு. அந்த பார்க்கடல்லேருந்து அமுதம் வந்தது. அந்த அமுதம் தேவர்களுக்கு சொந்தம். அது தேவலோகத்தில் தான் இருக்கிறது. இப்போ கருடன் போய் தேவலோகத்திலேருந்து தான் அமிர்தத்தை எடுத்துன்னு வந்தாகணும். போனார், அவர்களோட சண்டையிட்டார். தேவர்களுக்கு இவர் எத்தனை வேண்டுவராக இருந்தாலும் அமுதத்தை கொடுக்க மாட்டேன்னா கடைசியில் அனைவரையும் எதிர்த்து ஜெயித்து அமுத குடத்தை தான் எடுத்துக்கொண்டு ரொம்ப வேகமாக திரும்பி வரார். வர்ற வழியில் தான் விஷ்ணுவை சந்திக்கிறார். சந்தித்து, தேவலையே ரொம்ப பெரிய காரியம் உங்கள் தாயாருக்காக பண்ணுறீரே, இந்தார என்ன வரம் கேளும் என்று விஷ்ணு சொல்ல, தேவரீருக்கு எப்போவும் கொடியிலும் வாகனமுமாக அடியே நிற்க வேண்டும். கருட கொடியாக இருக்கணும், கருட வாகனமாக இருக்கணும். கருட துவஜன் கருட வாகனனும் இல்லையோ சீமன் நாராயணன் அந்த வரத்தை அப்போது தான் பெற்றார். இது ஒரு பக்கம். அங்கேயும் ஒரு சின்ன போட்டி பாருங்க. வினதாவனுடைய குமாரர் பெருமாளுக்கு இதை போல ஒரு கைங்கரத்தை பெற்றுடார்னு உடனே சேஷன், ஆதிசேஷன் நாகப்பாம்பு, அது கத்ருவனுடைய குமாரர். மற்ற எல்லாரும் பண்ணுறது அவருக்கு பிடிக்கல. என் கூட பிறந்தவாள்லாம் தப்பு தப்பாக நடந்துக்கிறா, அம்மாவே எனக்கு தப்பாக உபதேசிக்கிறா அப்படின்னு அவர் புலன்களை அடக்கி பட்டினி கிடந்து பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். பிரம்மா அவர் முன்னே தோன்றி கேட்கிறார். சௌதிருவாச்ச தேஷாந்து பகவான் சேஷா கத்ரூம் தியக்த்வா மகாயசாக உக்ரன் தபஸ் சமாதஸ்தே வாயுபக்ஷோ யதவ்ரதா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனசை அடக்கி புலன்களை அடக்கி காற்றை மட்டுமே உண்டு கொண்டு ஆதிசேஷன் தபஸ் பண்ணுகிறார். அவர் முன்னாடி பிரம்மா வந்து என்ன வரம் வேணுமோ கேள். அப்போ பிரம்மாவே வரம் கொடுக்குறார். இமாம் மகீம் சைல வனோபபன்னாம் சசாகர கிராம விஹாரபத்தனாம் துவம்சேஷ சம்யக்கு சலிதாம் யதாவத் சங்கிருஹ்ய திஷ்டஸ்வ யதாச்சலா சியாத். எப்படி ஒரு மலை எல்லாத்தையும் தாங்கி கொண்டு நிற்குமோ அதை போல் இந்த அண்டகட்டாகம் 14 லோகங்கள் இருக்கே, இது மொத்தத்துக்கும் கீழே நீர் 1000 தலைகளோடு இருந்து இந்த அண்டத்தை நீரே தாங்குவீர். எப்பவும் உம்ம பேரில் தான் இந்த பூமியே இருக்கும். பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம். மேல் லோகம் 7, அத்தல சுத்தல வித்தல ரசாதல தலாதல பாத்தாளம் முதலான கீழ்லோகங்கள் 7. 7 7 14 லோகம் கொண்டது ஒரு அண்டம். அந்த அண்டத்தை கீழிருந்து கொண்டு நீர்தான் தாங்குவீர். பெருமானுக்கு நீர்தான் படுக்கையாக இருப்பீர். எப்போதும் சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்னால் மரவடியாம், நீழ்கடலுடன் என்னும் புனையாம் என் ஆழ்வார் சாதித்தபடி எல்லா கைங்கரியமும் நீர் பண்ணுவீர். அப்போ ஆதிசேஷன் ஒரு கைங்கரியம் வாங்கினுட்டார், கருடன் ஒரு கைங்கரியம் வாங்கினுட்டார். அவர் அமுத குடத்தை திருப்பி எடுத்துன்னு வரச்சே ஒரு இடத்துல வச்சாராம். குஷம் குஷம் குஷம்னா புல்லு, தர்ப்ப புல்லு வளர்ந்துருக்கு பாருங்க. அந்த குஷத்தின் பேரில் அமுத குடத்தை வச்சார். வச்சதுனாலே அது ரொம்ப பவித்திரத்தன்மை அடைஞ்சுதான். அதனால குஷ தர்ப்பத்தால் பண்ணப்பட்டது தான் பவித்ரி, பவித்திரம்னு சொல்கிறேன் பாருங்க. எந்த நல்ல காரியம் புண்ணிய காரியம் பண்ணோம்னாலும் பவித்திரம் போட்டுலான்னு கேட்குறாளோ இல்லையோ, ஆராதனை பண்ணனாலே பவித்திரம் போட்டுக்கிறோமோ இல்லையோ. பவித்திரம்னா மங்களம், தூய்மையானதுன்னு அர்த்தம். அது எப்படி தூய்மை பெற்றதுன்னு அமுத கூட அந்த தர்ப்ப புல்லில் வைக்கப்பட்டது. அதனால் அதுவும் தூய்மை பெற்றதுன்னு சொல்கிறார்கள். அப்போ தர்ப்பம் குஷம், அதே விஷயம் பவித்திரம் மறுபடியும் கொண்டு வந்து தன் தாயிரிடத்தில் வந்தார். அப்போ இந்திரன் தடுத்து பிரார்த்திக்கிறார். நீ கொண்டு போய் நாகப்பாம்புகள்கிட்ட கொடுத்துட்டியானா அப்புறம் தேவர்களுக்கு நாகங்களுக்கு என்ன வித்தியாசம்? பெருமான் எங்களுக்கு பார்த்து கடைஞ்சி கொடுத்துருக்கார், நீ பாட்டுக்கு எங்கேயோ கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்கிறியே, கொஞ்சம் யோசித்து பார். ஒரு பக்கம் தாயார் சாபம் போட்டிருக்கா, இன்னொரு பக்கம் பாம்புகளால் ஆபத்து வரலாம். அப்படி இருக்கிறச்சே நீ போய் அமிர்தத்தை கொடுத்தியானா இயற்கை விதிகளுக்கு இது புறம்பா இருக்காதான்னு இந்திரன் கேட்குறார். அப்போ கருடனுக்கும் புரிஞ்சுது, வாஸ்தவம் தான் நீங்கள் சொல்கிறது. அதனால் நான் ஒன்று செய்கிறேன், நான் போய் பாம்புகளுக்கு முன்னாடி வைக்கிறேன், அமுத குடத்தை கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு என் தாயாருக்கு விடுதலை வாங்கி விடுறேன். உனக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கா பார்த்துக்கோ, அவள் அதை சாப்பிட்றதுக்குள்ளே நீ எடுத்துன்னு போய்க்கோ. நான் கொண்டு போய் கொடுத்துருவேன், கொடுத்துட்டு என் தாயாருக்கு விடுதலை வாங்கி விடுறேன். அவர்கள் அதை உண்ணுவதற்குள் எடுத்து போனால் இந்திரன் பார்த்துட்டே கூட வந்தான்.
கருடன் கொண்டு போய் அவள்கிட்ட கொடுத்துட்டார். ரொம்ப திருப்தி நாகங்களுக்கெல்லாம். அது சாப்பிட்றதுக்கு போனான். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் ரொம்ப நாளாக வருத்தப்பட்டுருக்கீள், பிராணம் போடுன்னுட்டு. வருத்தப்பட்டுட்டு உயர்ந்த காரியத்தை உடனே பண்ணக்கூடாது. போயிட்டு தீர்த்தமாடி ஆச்சமனம் பண்ணிட்டு ஒரு 2-10 பிராணாயாமம் பண்ணிட்டு அப்புறம்தான் பண்ணணும். போய் எல்லாம் தயாராகிட்டு வாங்கோ அப்படின்னு கருடன் சொல்கிறார். ஆனால் அவள்கிட்ட ஒப்படைச்சிட்டார். அவள் கிளம்பினா. ஒரு நிமிஷம், முதல்ல எங்கள் தாயாருக்கு விடுதலை கொடுத்துட்டு போங்க, உங்கள் கையில் அமுத குடத்தை கொடுத்தா சொல்லியோ அதை நிறைவேற்றுங்கோள்னா சரி, நிறைவேற்றிட்டா தாயாருக்கு விடுதலை கிடச்சிடுத்து. போனார்கள், திரும்பி வந்தார்கள். வந்த வேகத்தில் அமுத குடத்தை காண இந்திரன் எடுத்துன்னு போயிட்டார். மறுபடியும் ஆபத்து. அப்போ சர்ப்பங்கள் எல்லாம் தோணி, ஓ இந்த கருடன் நம்மளை ஏமாத்திட்டார் போல் இருக்கு, போனா போகிறது, நம்ம அம்மா பண்ணத்துக்கு ஏமாத்ததுக்கு இது ஒரு ஏமாத்தம், அவள் ஏமாத்தலையா, அப்போ அது நமக்கு வந்து தானே சேர போகிறது இப்போ அப்படின்னு நினச்சிட்டு அவர்களும் விட்டுட்டார்கள். இது மொத்தமே இப்போ கிடைக்காதே, அமிர்த மதனமும் கிடைக்காதே, கத்ரு வினதாவும் கிடைக்காதே. இதெல்லாம் எதுக்கு வந்தது இப்போ? கத்ரு சாபம் பாம்புகளுக்கு இருக்குங்கிற ஒரு வரிக்காக. இப்போ அதனால தான் அந்த பாம்புகள் ஜனமேஜயன் பண்ணுற சர்ப்பயாகத்தில் வந்து விழ போகிறது. அந்த விடர்த்தை காப்பாற்ற போகிறது ஆஸ்திகன். ஆஸ்திகனை பெற்றெடுக்க போகிறவர் தான் இந்த வாசுகி பாம்பினுடைய தங்கையும் ஜரத்காரு முனிவர். ஏன்னா ஜரத்காருவுக்கும் வாசுகி நாகக்கன்னிக்கு கல்யாணம் நடந்து ஆஸ்திக முனிவர் பிறக்கிறார். அவருக்கு இருக்கிற பிரபாவத்துக்கு அவர் தான் வந்து இந்த பாம்புகளை ரட்சிக்கிறார். ஏனெனில் பிரம்மா வாசுகிக்கு ஒரு வரம் தரார். நீ எப்போ தேவர்களுக்கு இவ்வளவு நல்லது பண்ணியிருக்கியோ அப்போ உன்னுடைய வம்சம் உங்கள் தாயாராலேயே அழிந்து போகாதபடிக்கு நான் ஒன்று செய்கிறேன். உன்னுடைய தங்கையை ஜரத்காருங்கிறவருக்கு கல்யாணம் பண்ணி கொடு, அது வாய்க்கும். அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறப்பார். அந்த பிள்ளை அதி தேஜஸ்வியாக இருப்பான். அவன் போய் உங்களை ஆபத்திலிருந்து ரட்சித்து விடுவான் அப்படின்னு பிரம்மா சொல்ல வாசுகி அதை நம்பிக்கொண்டு தான் இருக்கிறார். நினைத்தபடிக்கு கல்யாணம் நடந்துடுத்து. ஆஸ்திகரும் பிறந்துட்டார். சிறந்த விற்பன்னராக இருந்தார். சாஸ்திரமத்தனையும் கற்றார். இது ஒரு புறம். மற்றொரு புறம் சர்ப்பயாகத்தை ஜனமேஜயர் ஆரம்பிக்கிறார். ததகர்ம பிரபபிருத்தே சர்ப்பசத்திர விதானதா பர்யக்கிராமஞ்ச விதிவத் ஸ்வே ஸ்வே கர்மணி யாஜகாக ரித்விக்குகள், யஜமானர்கள், ஹோதாக்கள், அத்வர்யுக்கள் இவர்கள்லாம் 4 பேரையும் சேர்த்து சர்ப்பயாகத்தை மன்னன் தொடங்குகிறான். கம்பந்தஸ்ச சர்வேஷாம் அசுரகணாம் மனாம்சிச்ச சர்ப்பான் ஆஜுஹஸ்தத்ர சர்வான் அக்னிமுகே ததா. ஓரொரு ஆகுதி அப்படி நெய் எடுத்து விடச்சேவோம். இந்த சர்ப்பங்கள்லாம் கீழே விழுந்து இதில் போயிடணும், சர்ப்பங்கள்லாம் விழுந்து போயிடணும்னு ரிஷிகள் சொல்லி சொல்லி ஆகுதி கொடுக்குறார். நடுங்கிறது சர்ப்பலோகம். நாகலோகத்தில் 6க்கும் பிராணனே இல்லை. ஒன்றா மொத்த சர்ப்பங்களும் வந்து விழருது. இப்படி பயங்கரமாக நடந்துட்டு இருக்கிறச்சே வாசுகி தன் தங்கை இடத்துல போய் பார்க்குறான். ஆஸ்திக முனிவரிடத்திலே வேண்டுகிறான், உன்னை பெற்றதே இதற்காகத்தான், நீ இப்போ நடந்து போய் அவனுடைய சர்ப்பயாகத்தை நிறுத்தியாகணும், சர்ப்பயாக நின்னாத்தான் நாங்கள்லாம் உயிர் பிழைக்க முடியும்னு சொல்லுகிறான். அப்போ வரிசையாக எந்தெந்த சர்ப்பங்கள்லாம் எப்படி போச்சுன்னு ஒரு பட்டியலே கொடுத்துருக்கார். எது லோகத்தில் இருக்கிற பெரிய பாம்புன்னு ஒரு பட்டியல் ஆர் வேணுமோ அங்கே படித்து பார்த்துக்குங்க. உத்தாலகா, பிரமதகா, ஸ்வேதகேதுஷ்ச பிங்களா, அசிதோ தேவலசைவ, நாரத பர்வதஸ்ததா, ஆத்ரேய குண்டஜடரவ், த்விஜா காலகடஸ்ததா. எத்தனை ரிஷிகள் உண்டோ மொத்த பேர் இந்த சத்திரயாகத்துக்கு வந்துட்டா. ஜனமேஜயன் சர்ப்பசத்திரயாகம் பண்ணுறாராம். மொத்த பாம்புகளையும் அழிக்க போகிறாராம். அதில் ஒரு பாம்பு தக்ஷகன் வந்து விடணும். அவருக்கு குறிக்கோள் ஆறு தக்ஷகன் தானே. ஏன்னா தங்க அப்பாவை கொன்னது தக்ஷகன். உத்தங்கர் வந்து தூண்டி விட்டுருக்கிறதும் தக்ஷகனை பற்றி தான். ஆனால் அந்த பாம்பு மட்டும் இன்னும் வந்து விழவே இல்லை. அவர் மட்டும் அப்படியே போக்கு காட்டின்னு இருக்கார். இவர் ஓரோரு ஆகுதியாக கொடுக்குறார். அந்த சமயம் பார்த்து தக்ஷகன் இனி நம்மளை காப்பாற்றிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு இந்திரனுடைய தேர்காலை போய் கட்டி கொடுத்து. இனிமே தக்ஷகன் விழுந்தால் இந்திரனோட சேர்ந்து தான் விழணும். அப்படியான ஒருத்தர் இழுத்துன்னு போடணும்னு அர்த்தம். இப்போ நம்ம எங்கேயானு போய் விழுந்துட போகிறோம்னா யாரான ஒரு பெரிய மனுஷர் கட்டியாக பிடிச்சு விட்டோம்னா விழுந்து அவரும் சேர்ந்து போகணும், அவர் நம்மளை காப்பாற்றி விட்டுருவாரோ இல்லையோ. இதை போல் தக்ஷகன் போய் இந்திரனை பிடிச்சு கொடுத்து வாசுகி வந்து பிரார்த்திக்கிறான், ஆஸ்திகரே நீர்தான் போக வேண்டும். பன்னகானாம் அசேஷானாம் மாதா கத்ரூரிதி ஸ்ருதா தயா சப்தா ருஷிதயா சுதா யஸ்மான் நிபோத தத். ஜரத்காரு தகப்பனாரும் ஒத்துக்கொண்டார். பிரம்மா கொடுத்த வரம் ஞாபகப்படுத்தப்பட்டது. அயம் சகால சம்பிராப்த பயான் ஸ்திராத்துமர்கசி பிராத்தரஞ்சாபிமே தஸ்மாத் திராத்துமர்கசி பவகாத். நெருப்பில் விழறதுலேருந்து எங்களை நீ தான் காப்பாற்றி விடணும். ஆஸ்திகர் ஒத்துக்கிறார். பயப்பட வேண்டாம், உங்களை ஆபத்திலேருந்து ரட்சிக்கிறேன். ந சந்தாபஸ்துவயா காரியா கதஞ்சித் பன்னகோத்தம பிரதீப்தாக்னேகே சமுத்பன்னம் நாசயிஷ்யாமி தே பயம். நெருப்பில் விழுந்துருமோன்னு உங்களுடைய பயம் இருக்கே, அந்த பயத்தை நெருப்புக்கு இரையாக்குகிறேன், கவலை வேண்டாம்.
என்று புறப்படுறார். அந்த சக்கரவர்த்தி ஜனமேஜயன் பண்ணிட்டு இருக்கிற சர்ப்ப யாகத்தை அடைகிறார். யாகம் இன்னும் சூடு பிடிச்சு வேகமாக நடக்கிறது. ரிஷிகள்லாம் சொல்கிறா, அவன் போய் இந்திரன் இடத்துல சரணடைஞ்சுட்டான். ஜனமேஜயன் சொல்கிறான், அவனுக்கும் சேர்த்தாகுதி கொடுங்க. இந்திரன் தான் அவனை காப்பாற்றுறான்னு சொன்னால் விட்டுட வேண்டாம், அவனையும் சேர்த்து கீழே விடுங்கள்னு சொல்ல அந்த சமயம் பார்த்து வேகமாக ஆகுதி கொடுத்துட்டே இருக்கா. அந்த சமயம் பார்த்து ஆஸ்திக ரிஷி ஜனமேஜயனுடைய சர்ப்பசத்திர யாகம் நடத்துகிற இடத்துக்குள்ளே வருகிறார். அவர் பண்ணின ஸ்தோத்திரத்தை பார்த்து சேர்ந்திருக்கிற ரிஷிகளுக்கெல்லாம் பகு திருப்தி. இவர்னா தேஜஸ்வி, என்னம்மா சாஸ்திரம் கத்திருக்கார், என்னம்மா வந்திருக்கார் அப்படின்னு அவள் எல்லாரையும் முதல்ல தம் பக்கம் இழுத்துட்டார். அவர் பண்ண நடந்துன்ற வினயம், எவ்வளவு பணிவாக இருந்தார், எவ்வளவு அழகாக பேசினார், அதை கேட்டு ரிஷிகளெல்லாம் அவர் பக்கம் சாஞ்சுட்டா. ஜனமேஜயனுக்கும் ரொம்ப அழகாக இருக்கார் குழந்தைன்னு பார்த்த உடனே தோணி போச்சு. ஒரு வாமனமூர்த்தி வந்த உடனே மகாபலி மயங்கி போடலையா, அதை போல இவர் வந்த உடனே அவன் மயங்கியே போயிட்டான். உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யதாச்சேதம் கர்ம சமாப்தயே மே யதாச்ச வை தக்ஷக ஏதி சீக்கிரம் ததா பவந்தः பிரயதந்து சர்வே பரம் சக்தியா சகிமே வித்விஷாணாக. அவர் உடனே கேட்டுடலை, காத்துருக்கார். அந்த சமயம் பார்த்து கடைசி ஆகுதி கொடுக்கப்பட இந்திரனுடைய தேர் தலகுப்புற வர ஆரம்பிக்கிறது. ஏன்னா தக்ஷகன் இதில் வந்து விழுந்தாகணும். இந்திரனுடைய தேரையும் பிடிச்சின்னு இழுத்துன்னு வருது. அப்போ கீழேருந்து இவர் சொல்கிறார், ஹே தக்ஷகனே நில் 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 அப்படின்னு அவனை பார்த்து 3 தடவை கூவுகிறார். சுவர்ணம் ரஜதம் காஷ்ய. அப்போ வரம் கேட்குறார். ஆகாசத்தில் அவனை நிறுத்திவிட்டு ஜனமேஜயன் ஆஸ்திகனை பார்த்து கேட்கிறார், ஏன் இந்த மாதிரி தலைகீழவனை பார்த்து நிறுத்தினே, உனக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? போ, உனக்கு என்ன வேணுமோ தானம் பெற்றுக்கொண்டு போ, ஏன் இதில் பேசுகிறாய்னா, நீர் இப்போ தானே ஒரு வரம் தானம் கொடுக்குறேன்னு சொன்னேன், எனக்கு ஒன்று வேணும். இந்த பாம்புகள் அழியா வண்ணம் சத்திரையாகத்தை நீர் இப்போதே நிறுத்த வேண்டும். ரிஷிகள் எல்லாரையும் ஜனமேஜயன் கேட்குறான். அவளும் ஒத்துனுட்டான். அந்த பிள்ளை சொல்கிறது சரிதான், நீர் வரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, மேலும் யாரோத்தர் பாபத்துக்காக எல்லாரையும் கொல்றது ஆகாது என்று எல்லாரும் எடுத்து கூற சத்திரயாகம் நிறுத்தப்பட்டது. அந்த சமயத்திலே ஆஸ்திகரை எல்லாரும் கொண்டாடுறா. அப்போ தான் மீதம் இருக்கிற பாம்புகள்லாம் தைரியமாக வந்தது. தீய பாம்புகள் அத்தனையும் படுத்தான், நல்ல பாம்புகள் அத்தனையும் மிச்சம் நின்றுடுத்தான். அதுக்கப்புறம் ஆஸ்திகர் எல்லா பாம்புகளையும் பார்த்து நமஸ்கரிக்க சர்ப்பங்கள் சேர்த்து இவருக்கு ஒரு வரம் கொடுக்கறது. இனிமேல் இந்த அத்தியாயத்தை யாரெல்லாம் படிக்கிறானோ, இந்த சர்ப்பசத்திர யாகத்தை பற்றியும் ஆஸ்திக ரிஷியை பற்றின ஆஸ்திக பர்வத்தையும் யார் வாசிக்கிறார்களோ அவர்களுக்கு பாம்பு பயமே வராது. அவர்களுக்கு இருக்கிற சர்ப்பதோஷம் அத்தனையும் தீர்ந்துபடும். ஏதச்ருத்வா பிரியமானாக சமேதாயே தத்ராசன்னு பன்னகா வீதமோகாக. அவர்கள்லாம் உனக்கு வேண்டிய வரம் கேள்னு சொல்ல ஆஸ்திகர் பிரார்த்திக்கிறார். சாயம் பிராத்தா ஏ பிரசன்னாத்ம ரூபா லோகே விப்ராஹா மானவா ஏ பரேபி தர்மாக்கியானம் ஏ பட்டேயு மமேதம் தேஷாம் யுஷ்மன்னைவ கிஞ்சித் பயம் சியாத் நைவ கிஞ்சித் பயம் சியாத். இந்த கதை யாரெல்லாம் படிக்கிறாளோ உங்களுக்கு இத்தனை நாள் இருந்ததே பயம், சர்ப்ப பயம் நமக்கு இருக்கிறது இல்லை, சர்ப்பத்துக்கு பயம். இப்போ இத்தனை நாள் அதுகள்னா பயந்துருந்தது, நாகதோஷம் இருந்தது பயப்படுறா, சர்ப்பதோஷம் இருந்து பயப்படுறான்னா, இப்போ தோஷம் சர்ப்பத்துக்கு தான். அதனால் உங்களுக்கு இருக்கிற தோஷமும் எங்களுக்கு வரக்கூடாது, உங்களால் எந்த பயமும் எங்களுக்கு வரக்கூடாது. அப்போ ஒரு மந்திரத்தை சர்ப்பங்கள்லாம் சேர்ந்து சொல்லி கொடுத்துதான். அசிதம் ச ஆர்த்திமந்தம் ச சுனீதம் சாப்பிய ஸ்மரேத் திவாவா எதிவா ராத்திரோ நாஸ்ய சர்ப்பபயம் பவேத். யார் ஒருத்தன் அசிதன் ஆர்த்திமான் சுனீதன் இந்த மந்திரங்களை தினப்படி பகலிலோ மாலையிலோ சொல்கிறானோ அவனுக்கு ஒரு நாள் ஆபத்து வராது என்று ஒரு கொண்டாட்ட ஸ்லோகம் சொல்கிறார். யோ ஜரத்காருணா ஜாதா ஜரத்காரோ மகாயசாக ஆஸ்தீக சர்ப்பசத்ரே வஹ பன்னகான் யோபியரக்ஷத தம் ஸ்மரந்தம் மகாபாகா நமாம் ஹிம்சித்தும் அர்ஹத. இந்த மந்திரத்தை சொல்லி யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறாளோ அவர்களை பாம்புகள் ஒரு நாளும் துன்புறுத்தாதுங்கிறதோட இந்த அத்தியாயம் முடிவுறுகிறது. கடைசியாக சொல்லி இந்த கதையெல்லாம் பார் பேசின்னு இருக்கா, இவா 2 பேர் பேசின்னு இருக்கிறதுல ரூரு போய் பிரமதியின் இடத்துல பேசின்னு இருக்கார். அவர் இடத்துல தானே டுண்டுப பாம்பு சொல்லிட்டு போச்சு. ஆஸ்திகன் வந்து தான் கடைசியில் பாம்புகளை எல்லாம் ரட்சித்து கொடுத்தார்னுட்டு அதோட சொல்லி முடிச்சுடுறார். யதா கதித்தவான் பிரம்மன் பிரமதி பூர்வஜஸ்தவ புத்திராய ருரவே பிரீதா பிருச்சதே பார்கவோத்தம. பிருகுகுலத்திலே பிறந்தவரே உமக்கு முன்னோன். யார் கேட்டுருக்கிறது? சௌனகர். பேசன்றிருக்கிறது சூத பௌராணிகருடைய மனகன். சூத பௌராணி இப்போ சௌனகர் ஆறு? பிருகு, பிருகுவுக்கு சவனர், சவனருக்கு பிரமதி, பிரமதிக்கு ருரு, ருருவுக்கு தான் பிறந்திருக்கார். சுனகர், சுனகருக்கு சௌனகர். அப்போ இந்த சௌனகருக்கு தாத்தா தானே ருரு. அந்த ருரு உங்களுடைய தாத்தாவுனுடைய அப்பாவிட்ட போய் பேசியிருந்தார். அந்த கதையைத்தான் பிள்ளை இத்தனை நாள் நான் சொல்லியிருந்தேன். என்ன சௌனகர் இடத்துல சூத பௌராணிகர் சொல்லி
கதை முற்றிற்று. இத்தோடே இந்த பர்வமும் முற்றுகிறது. புத்திராய ருரவே பிரீதா பிருச்சதே பார்கவோத்தம யத் வாக்கியம் ஸ்ருதவான்ஷாஹம் ததாச்ச கதிதம் மயா ஆஸ்தீகஸ்ய கவேர் விப்ர ஸ்ரீமத் சரிதமாதிதா. ஆஸ்தீக சரித்திரத்தை கேட்குறவாளுக்கு அவ்வளோ வைபவம் உண்டு. 5வது உபபர்வம் முடிஞ்சது. இனிமே 6வது உபபர்வம் அம்சாவதரண பர்வம். அம்ச அவதரணம். யாராரா பிறக்க போறா. இனிமேல் வியாசர் பிறந்திருக்கார். ஏன் துரியோதனன் முதலான எல்லாரும் பிறக்கிறா. ஜராசந்தன் பிறந்தார், சிசுபாலன் பிறந்தார், கம்சன் பிறந்தார், கண்ணனே பிறந்தார், பாண்டவர்கள் மொத்த பேரும் பிறந்தார். இவெல்லாம் பிறந்திருக்காருன்னா தேவ காரியம் இல்லையோ. அந்த தேவ ரகசியத்தை இப்போ வெளியிடுறார். இவர்களெல்லாம் ஒத்தொத்தரும் எதற்காக பிறந்தார்கள், எதற்கு கிருஷ்ணன் எதுக்காக பிறந்தாலும் தெரிஞ்சுட்டா இப்போ எல்லாமே தெரிஞ்சு போயிடும். பூபாரம் தாங்கலே. பூமாதேவிக்கு அசுரர்களாலும் தீயவர்களாலும் பாரம் தாங்கலே. பிரம்மாவனிடத்தில் போய் பிரார்த்திக்கிறார். அவர் போய் திருமாலிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார். அப்போ பெருமாள் கவலைப்பட வேண்டாம், என்னுடைய தலையிலேருந்து ஒரு வெளுப்பு முடி கருப்பு முடி ரெண்டையும் எடுத்து பூமியில் போட்டு இந்த வெளுப்பு முடி மலராமனாக பிறக்கும், கருப்பு முடி கண்ணனாக நான் பிறக்க போகிறேன். நம்ம சுற்றி தேவர்கள் எல்லாம் அவரவர்கள் வந்து பிறக்கட்டும். என்ன பெருமாள் ராமனாக பிறக்கச்சே தேவர்கள்லாம் குரங்குகளாக பிறந்தாலும் இல்லையோ, அதே போல் நீங்களும் ஒத்தொத்தராக போய் பிறங்கோ என்ன பெருமான் ஆணையிட்டுட்டார். அந்த அவதாரம் அம்ச அவதரணம். அம்சமாக யாராருக்கு அம்சமாக யார் பிறக்கிறார்கள் அப்படிங்கிறது கதையை சுருக்கமாகவே பார்த்துடலாம். இப்போ சொல்கிறார், தஸ்மின் பரமதுஷ்பாரே சர்ப்பசத்ரே மகாத்மனாம் கர்மாந்தரேஷு யஜ்ஞஸ்ய சதஸ்யானாம் ததாத்வரே யா பபூவு கதாச்சித்ரா ஏஸ்வர்த்தேஷு யதா ததம். அந்த சமயம் பார்த்து சௌனகர் கேட்குறார், சர்ப்பசத்திர யாகம் நடந்ததே, ஒரு இடத்துல யாகம் நடக்கிறது, ஒரு சம்பரோக்ஷம் நடக்கிறது, ஒரு வேதாத்தியாயம் நடக்கிறதுனாலே அங்கே இருக்கிற பெரியவர்கள்லாம் நல்ல கதை பேசுவாள் இல்லையோ. அதே போல் சர்ப்பசத்திர யாகம் நடக்கச்சே சிறந்த சதஸ்தெல்லாம் நடந்திருக்குமே, அங்கே கூடியிருக்கிற ரிஷிகள்லாம் என்ன கதை பேசினார்கள், அந்த கதையை நீர் சொல்லவே இல்லையே. சர்ப்பயாகம் நடந்ததுன்னு சொன்னீர், சர்ப்பயாகம் போது என்ன பேசிண்டான்னு சொல்லலையே. நம்ம யாத்திரைக்கு போயிட்டு வந்திருப்போம், போயிட்டு வந்தீங்களான்னு கேட்பா. ஆமாம் போயிட்டு வந்தோம், பிருந்தாவனத்துக்கு யாத்திரை போயிட்டு வந்தோம், அயோத்திக்கு போயிட்டு வந்தோம். எத்தனை நாள் போயிட்டு வந்தீர்? 10 நாள் போயிட்டு வந்தோம். எங்கெல்லாம் போனீர்? அயோத்தியா போனோம், அப்படியே சித்திரக்கூடம் போய் சேவிச்சுட்டு வந்தோம், நாசிக் பஞ்சவட்டி போயிட்டு கிஷ்கிந்தா சேவிச்சுட்டு வந்துவிட்டோம். இப்படின்னா என்ன 11 நாள் போனதை அரை நிமிஷத்தில் சொல்கிறீள். இப்படி சொல்லாதீங்க. எந்தெந்த வண்டி ஏறினீள், எங்கெங்கே வண்டியை விட்டீள், எங்கெங்கே சாப்பாடு கிடைக்கல, எங்கே எடறி விழுந்தீள், எங்கே அடிபட்டுண்டீள், மொத்தத்தையும் சொல்லுங்க. அங்கங்கே நடந்தது. நடுவில் வண்டியில் போயிட்டு இருக்குச்சே நிறைய வெறும் நேரம் கிடச்சிருக்குமே, அப்போல்லாம் ஏதாவது கதை பேசியிருப்பீங்களே. என்ன கதை பேசினீள்? நாம இருந்தால் வம்பு பேசியிருப்போம், அவளாக இருந்தால் நல்ல கதை பேசியிருப்பாளோ இல்லையோ. அதனால தான் சௌனகர் சூத்திரடத்தில் கேட்கிறார், சத்திரையாகத்தும் போது என்ன பேசி கொண்டார்கள், அதன் விவரம் அடியனுக்கு சொல்லலையே. சௌதி சொல்லுகிறார், கர்மாந்தரேஷ்வகதயன் த்விஜா வேதாஸ்ரயா கதாக வியாசத் கதைய சித்திரமாக்கியானம் பாரதம் மகது. வேறென்ன வியாசர் பாடின சித்திரமான ஆக்கியானம் மகாபாரதத்தை தான் சத்திரையாகத்தும் போது பேசினார்கள்.